ஊஞ்சல். முன்பெல்லாம் ஊருக்கு வெளியில் ஆலமரத்தடி அரச மரத்தடியெல்லாம் ஊஞ்சல் கட்டி பெண்கள் ஆனந்தமாக ஆடினார்கள். பின்பு படிப்படியாய் அது குறைந்து காணாமலே போய்விட்டது. இந்த ஊஞ்சல் ஆடுவதால் என்ன பயன்கள் தெரியுமா? ஊஞ்சல் ஆடுவதால் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் தோன்றும். திருமணங்களில் ஊஞ்சல் சடங்கு இதன் அடிப்படையில் தான் நடத்தப்படுகிறது. ஊஞ்சல் ஆடுவதால் மனச்சோர்வு நீங்கி உடல் உற்சாகம் பெறுகிறது. நேராக அமர்ந்து கைகளை உயர்த்தி இருபக்க சங்கிலிகளையும் பிடித்து கொண்டு வேகமாக ஆடும்போது முதுகுத்தண்டுக்கு இரத்த ஓட்டம் படர்ந்து மூளை சுறுசுறுப்பாகிறது. கம்ப்யூட்டரில் மணிக்கணக்கில் உட்கார்ந்து முதுகுத்தண்டு வளைந்து போன இன்றைய பெண்கள் இந்த ஊஞ்சல் பயிற்சியை தினமும் செய்தால் முதுகுத்தண்டு வடம் பலம் பெற்று கழுத்து வலி குணமடைய வழி செய்கிறது. இதயத்திற்கு சுத்தமான பிராணவாயுவை கொடுத்து இதயத்தை சீராக இயங்கச் செய்யும். தினமும் தோட்டத்தில் ஊஞ்சல் ஆடுபவர்களுக்கு இதய நோய் கட்டுப்படும். ஊஞ்சல் ஆடுவதால் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரித்து இதயத்திற்கு இரத்தம் சீராக செல்லும். சாப்பிட்டவுடன் அரை மணி நேரம் மிதமான வேகத்தில் ஊஞ்சல் ஆடுவது நல்லது. சாப்பிட்ட உணவு நன்கு செரிக்க இந்த ஆட்டம், அதாவது மிதமான ஆட்டம் உதவும். வேகமாக ஆடக்கூடாது, மிதமான ஆட்டம் உதவும். கோபமாக இருக்கும்போது ஊஞ்சல் ஆடினால் நிச்சயமாக கோபம் தணியும். வெளியில் சுற்றி அலைந்துவிட்டு வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்து கண்களை மூடி தலையை சற்று மேலே உயர்த்தி இரு கைகளையும் ஊஞ்சல் பலகையில் பதிய வைத்து ரிலாக்ஸாக ஆடினால் களைப்பெல்லாம் பறந்து உடலின் ஒவ்வொரு பகுதியும் ஓய்வு பெற்று நிம்மதி ஏற்படும். பழங்காலத்தில் எல்லா வீடுகளிலும் வரவேற்பறையில் ஊஞ்சல் கட்டி வைத்திருப்பார்கள். வீட்டுக்குள் வரும் தேவதைகள் ஊஞ்சலில் ஆட பிரியப்படுவார்கள். ஊஞ்சலில் ஆடி நல்லது செய்வார்கள் என்பது நம்பிக்கை. சுபகாரியங்களை பற்றி பேசும்போது ஊஞ்சலில் உட்கார்ந்து பேசுவதும் வழக்கமாகவே இருந்தது. ஆமாம், ஊஞ்சலில் உட்கார்ந்து நாம் ஆடினால் மேலே சொன்ன பயன்களெல்லாம் நமக்கு கிடைக்கும். மனதுக்கு உற்சாகம் தரும், மூளை சுறுசுறுப்படையும், முதுகுத்தண்டு பலமடையும், இதயத்திற்கு இரத்த ஓட்டம் சீராக செல்லும், எந்தவிதமான நோய்களும் நம்மை அண்டாது என்பது இந்த ஊஞ்சலில் தெரிகிறது. அதனால்தான் அந்த காலத்தில் ஊஞ்சலை எல்லா வீடுகளிலும் வைத்திருப்பார்கள். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.